மேட்டுப்பாளையம் அப்படிங்கிறது ஊட்டி, நீலகிரி மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வழித்தடம். அந்த வழித்தடத்தில அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பூங்காக்களினுடைய நிலைமை என்ன? மற்ற பகுதிகள்லயாவது பூங்காக்கள் சீரமைக்கப்படாம, பராமரிக்கப்படாம இருக்கு. ஆனால் அங்க பூங்காக்களே காணோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான சூழல் இந்த தொகுப்புல பார்க்கலாம்? சுற்றுலா பயணிகள் அதிகம் வந்து செல்லும் மேட்டுப்பாளையம் நகராட்சியில் ஒரு பூங்கா கூட பராமரிப்பு இல்லாத நிலையிலும் தான் இருந்து கொண்டிருக்கிறது. நகராட்சியின் 33 வார்டுகளிலும் கடந்த 10 ஆண்டுகளில் பல இடங்கள் சைட்டுகள் போட்டு விற்கப்பட்டுள்ளன. அதில் ஒவ்வொரு சைட்டுகள் விற்பனை செய்யப்படும் போதும் அதில் பொது பயன்பாட்டிற்காக பூங்காவிற்கு நிலம் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது அரசின் விதி. அதனை உள்ளாட்சி நிர்வாகம் பராமரிக்க வேண்டும். ஆனால் இந்த விதிகளுக்கு முற்றிலும் மாறாக இந்த பூங்காக்கள் இருப்பதே தெரியாத அளவிற்கு ஆக்கிரமிக்கப்பட்டு வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் நகராட்சிக்கு சேர வேண்டிய பல ஏக்கர் பூங்கா நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு தனியார் வசம் உள்ளது. அத்துடன் நிறுத்தாமல் ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த இடங்களுக்கு நகராட்சி வீட்டு வரிகள், குடிநீர் இணைப்பு உள்ளிட்டவற்றை உள்ளாட்சி நிர்வாகங்களே கொடுத்து அதனை ஊக்கப்படுத்தி வருவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு இடத்துல கூட விளையாட்டு பூங்காக்கள் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு பகுதி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் மட்டும் ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு பெரிய குற்றவாளிகள் உருவாக்கக்கூடிய இடமாக தான் இன்றைக்கி இருக்குது. அவ்வளவு முற்புதர்கள் நிறைந்து ரொம்பவும் பாம்பு பள்ளிகள் இருக்கக்கூடிய கொடூரமான ஒரு சரணாலயம் மாதிரி தான் அது காட்சியளிக்குது. இது வந்து நகராட்சி வந்து இது சம்மந்தமாக எந்த விதமான நடவடிக்கை இருக்கிறதில்ல. நம்ம நகராட்சி போய் ஏன் இவ்வளோ இடங்கள் இருக்குது, இது ஏன் கைப்பற்றலைன்னு சொல்லி முறையாக போய் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு உண்டான எங்ககிட்ட ஃபண்டு இல்லை, அதை நம்ம எடுத்து பராமரிக்க முடியாது, அதனால் அதை விட்டுறோம் அப்படின்னு. இதே அவங்க ஓனர்ஷிப் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நகராட்சி எடுக்காத பட்சத்தில் உள்ளாட்சித்துறை நிர்வாகம் எடுக்காத பட்சத்தில் ஓனர்களே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தை பயன்படுத்தி நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் எடுத்து அதை வித்துடுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் ரிசர்வ் சைட்டில் வீடு கட்டியிருக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது. ஒரு ரிசர்வ் சைட்டு பிரித்து விட்டது எந்த காலத்துலையும் அதை திருப்பி அவங்க எடுக்கக்கூடாது. இது அரசாங்கத்துக்கு அந்த உள்ளாட்சி அமைப்புகள் மட்டும் தான் பயன்படுத்தணும், அரசாங்கத்துக்கு மட்டும் தான் பயன்படணும்னு சொல்லி. ஆனால் இது எல்லாம் மறுத்து இவங்க மறந்து இது அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் அரசியல்வாதிகளுடைய கையிலுடைய அதிகாரிகளுடைய செல்வாக்கு பயன்படுத்தி இவங்க அதை தவறாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. மேட்டுப்பாளையம் நகராட்சியில் பெயரளவில் உள்ள பூங்காக்களும் முறையான பராமரிப்பின்றி முட்செடிகள் வளர்ந்தும் மதில் சுவர்கள் இடிந்தும் உரிய மின்சார வசதி என ஏதுமின்றி மிக மோசமான நிலையில் உள்ளது. பூங்காவில் சிறுவர்கள் விளையாடுவதற்காக வாங்கப்பட்ட விளையாட்டு உபகரணங்கள் முழுவதும் சேதமடைந்து பயன்படுத்தவே முடியாத நிலையில் உள்ளது. மேலும் பூங்காவை குப்பை கொட்டுமிடமாகவும் சிலர் மாற்றி வைத்துள்ளனர். அத்துடன் சிலர் சுவர்களை இடித்து வீட்டிற்கு மற்றொரு வழியாக மாற்றும் நிகழ்வும் அரங்கேறி வருகிறது. இதனையெல்லாம் தடுக்க வேண்டிய நகராட்சி நிர்வாகம் வேடிக்கை பார்ப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒவ்வொரு பகுதியிலும் புதிதாக லே அவுட் போடும் பொழுது பூங்காக்களுக்கான ஒரு இடத்தை ஒதுக்கணுன்றது சட்ட விதி. இதை எந்த நகராட்சியினுடைய எந்த நிர்வாகமும் அதை சரியாக பராமரிக்காதனால இன்னைக்கு பூங்காக்களுக்காக ஒதுக்கப்பட்ட எல்லா நிலங்களும் அது அவர்களுடைய ஆக்கிரமிப்பின் கீழே தான் இருக்குது. இதை அந்த ஆவணங்களை கூட சரியாக பராமரிக்காமல் மேட்டுப்பாளையம் மக்களுடைய பொழுதுபோக்கு எந்த ஒரு அம்சமும் இல்லாத ஒரு சூழலில் தான் ஒரு அவலநிலை மேட்டுப்பாளையம் நகராட்சியில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. மேலும் பூங்கா இருக்க வேண்டிய இடம் திறந்த வெளியில் மலம் கழிக்கும் இடமாகவும் மாடுகளை கட்டி வைக்கும் மாட்டு தொழுவமாகவும் சிலர் பயன்படுத்தி வருகின்றனர். இன்னும் சிலர் அந்த காலி இடத்தை லாரிகள் நிறுத்தும் ஸ்டாண்டாகவும் மாற்றி வைத்துள்ளனர். முன்னாள் இந்த நகரமன்ற தலைவர் வி.டி. சங்கர் அவர்கள் இந்த மாதிரி 1967 பக்கத்திலே அவர் சும்மா நிறைய இடங்களை கொடுத்தார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சங்கர் நகர் ஸ்கூலு இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு வரப்போ சரி பொழுதுபோக்கு அம்சங்களுக்காக ஒரு 1.25 ஏக்கரா பக்கம் ஆத்தோரமாக கொடுத்தாரு. அந்த இது நாளடைவில் வந்த நிர்வாகம் யாருமே அந்த பூங்கா பராமரிக்காமையும் பூங்காவே அமைக்காமையும் அப்படியே விட்டுட்டு இன்றைக்கி அது நகராட்சி என்ன பண்ணிச்சு, வாடகைக்காக பில்டிங் கட்டினாங்க. பில்டிங் கட்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த பில்டிங்கும் இத்து போய் பில்டிங் மாநகராட்சி வருவாயும் வரதில்லை. அதுவாக சரி பொதுமக்கள் பயன்பாடுக்கு ஏதாவது குழந்தைகள் பொழுதுபோக்கு பூங்கா கட்டிக்காங்கன்னா அது இதுவரை கட்டலை. இன்றைக்கி அங்கே என்ன நடக்குதுன்னா லாரியை நிறுத்திட்டு ஒரு மாதிரி பார்க்கிங் ஸ்டாண்டு மாதிரி பண்ணிட்டாங்க. பூங்காவிற்காக ஒதுக்கப்பட்ட பல ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிப்புகளில் இருந்து மீட்டு அனைத்து வார்டுகளிலும் பூங்காக்கள் உருவாக்கப்படுவதுடன் பராமரிப்பில்லாத நகராட்சி பூங்காவினை உரிய நிதி ஒதுக்கி பராமரித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மேட்டுப்பாளையம் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், மேட்டுப்பாளையம்.